ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து மொட்டை மாடியில் சின்ன ஒரு செமி ஷேடில் வளர்க்குற செடிகள் இதெல்லாம். இது அந்த பந்தல் போட்டிருப்போம் இந்த இடத்துல. இது ஹேங்கிங். இது வந்து டர்ட்டில் வைன் பிளான்ட். இது எல்லாமே ஹேங்கிங் அழகுக்காக விட்டுருந்தேன். இது வந்து வெத்தலை கொடி. இதெல்லாம் இன்னொரு நாளைக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ எதுக்கு இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரொம்ப நாளாகவே வந்து ஒரு பெரிய வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நான் செய்யலை. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பிடிச்சமான வேலை தான். பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லைம் ஒன்று அறுவடை பண்ணுறதுக்காக தான். அது பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு எப்போவே. ஆனாலும் நான் நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் விட்டுட்டேன். பார்த்தா இனி எப்போ வருவேன்னு சொல்லிட்டு அதே கீழே இப்போ விழுந்து கிடந்தது. இப்போ நான் வரும்போது இந்த மாதிரி நிறைய பழங்கள் கீழே விழுந்து குரங்கெல்லாம் எடுத்து, ஸோ இன்றைக்கி பறிச்சிடுவோம். இது ஜூஸ் போட்டு குடிக்கும், அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப புளிப்பும் இருக்காது, அந்த தோல் வந்து துவர்ப்பும் இருக்காது. அந்த தோலோடையே சாப்பிட்லாம் இந்த பழம். சரி, எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க. ஏன்னா அதோட செடி மரம் எப்படி வேணால் சொல்லிக்கோங்க. நான் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். நம்ம இந்த கவர்மெண்ட் கிட்டில் கொடுக்குற க்ரோ பேக் தான் இது. இந்த சைஸில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இது வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட இருக்கும். ஆனால் நல்ல பெருசாகிடுச்சு பாருங்கள். இதோட இந்த செடியோடைய டோட்டல் இது இவ்வளோ தான். சின்ன செடி தான், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. நான் உட்காந்துட்டு காமிக்கிறேன், அதனால் தெரில உங்களுக்கு. பாருங்கள், இவ்வளோ தான் இதோட டோட்டல். இதுக்குள்ளே எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் உங்கள் கேமரா வச்சுட்டு தான் எல்லாத்தையும் நான் பறிக்க போகிறேன். இவ்வளோண்டு செடியில் இவ்வளோ பழம் இருக்குன்னா நம்பவே முடியாது யாராலையுமே. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பறிக்கிறதுக்கு முன்னாடி காமிச்சிட்றேன், அதுக்கப்புறம் பறிச்சும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்பப்போ நான் என்ன பண்ணுவேன், மாடிக்கு வரும்போது ஒன்று பறித்து சாப்பிட்ருவேன் லைட்டாக அந்த பழுத்துருந்த டைமில். இப்போ இது நல்லா பழுத்துருச்சு. என்ன வெயில் கம்மியாக இருக்குது இந்த இடம், செமி ஷேட்னால நல்ல இந்த பாருங்கள். இது வெயில் படுறதுனால இந்த இது இவ்வளோ கலராக இருக்குது. மற்றதெல்லாம் இன்னும் கலர் ஆகலை. பாருங்கள், கொத்தாக எவ்வளோ. இது இடம் இல்லாதவங்களும் தாராளமாக வீட்டில் வச்சுக்கலாம். மரம் வைக்க முடியாதுன்றவங்க க்ரோ பேக்லேயே வச்சு மாடி தோட்டத்தில் வளர்த்துக்கலாம். இப்போ நான் பறிச்சிருந்து கட் பண்ணியிருந்தேன்னா புது மொட்டுகள் இந்நேரம் வந்திருக்கும். பாருங்கள், தெரியுதுங்களா, பூ பூத்துருக்கு. இது நான் கட் பண்ணாமல் விட்டது தான் என்னோடய தப்பு. இப்போ அடுத்தது துளிர்கள் வந்துருச்சு. இந்நேரம் நான் கட் பண்ணி இதை ப்ரூன் பண்ணியிருந்தேன்னா அடுத்தது இதே மாதிரி கொத்தாக காய்ச்சிருக்கும். நான் கொஞ்சம் சோம்பேறிப்பட்டுட்டேன். இங்கே பாருங்களேன், இங்கே தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து அடுத்த பூ பூத்து பூவே கொட்டிருச்சு. ஸோ காய்க்கு ரெடியாகிறாங்க. ஒவ்வொரு கனவுலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பூ வந்து இது பாருங்கள். பறிக்கலாங்களா? இது அப்படியே கழுவிட்டு அப்படியே சாப்பிட்லாம். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த தோல். பார்க்கும்போது எல்லோரும் இது எப்படி தோலோடு சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நல்ல இது வந்து அந்த கசப்பே இருக்காது, நல்லாயிருக்கும் இது. அதனால இது பேர் ஸ்வீட் லைம். அப்புறமும் இந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறுகி போயிடுச்சு. இப்போ வந்து பழத்தெல்லாம் பறித்து முடிச்சுட்டு நல்லா கொத்தி விட்டுட்டு, இதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு டிஏபி இந்த மாதிரி கொடுக்க மாட்டேன். எருவு மட்டும்தான், தொழு உரம் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் சும்மா ஒரு கை நல்ல மண்ணை கொத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்படி ஒரு கை எருவை போட்டுட்டு, சும்மா கொஞ்சமாக, ரொம்ப போட தேவையில்லை, கொஞ்சமாக எருவு போட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டால் போகிறோம். அந்த புது தளிர்கள்லாம் நல்லாவே வந்துடும். இந்த ஸ்வீட் லைனுக்கு வந்து இன்னொரு பேர் கும்குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேஜராக நான் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம கருவேப்பிலை ஜூஸ் அப்படியே வந்து இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கருவேப்பிலை இஞ்சி இதெல்லாம் போடும்போது நான் இது அப்படியே முழுசாகவே போட்டு அரைச்சிடுவேன். நான் வந்து எனக்கு தேவைன்றதுனால அந்த கருவேப்பிலை ஜூஸ் போட்டு அரைச்சிக்குவேன். அப்படி இல்லைன்னா போக வர சும்மா போடணுன்னு பறிச்சுக்குவேன். பெரிய யூஸ்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக நம்மளால் ஆரஞ்சோ இல்லை சாத்துக்குடியோ வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளாரே வச்சு மாடியிலையோ வீட்டில் வச்சு வளர்க்க முடியாது. ஸோ கிட்டத்தட்ட வந்து இது அந்த சாத்துக்குடியும் லெமனும் சேர்ந்த ஒரு டேஸ்ட்டு தான் இருக்கும் இது.
நல்லா இதெல்லாம் வெயிலில் வச்சோம் அப்படின்னா செடியிலே நல்ல கலர் வரும். நான் ஏன் வைக்கல அப்படின்னா, கொஞ்சம் எங்கள் வீட்டில் குரங்கு தொல்லைகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரமாக வெயில் வரும். மார்னிங் டைமில் மட்டும் கொஞ்சம் நேரம் வெயில் வரும். பரவாயில்ல, இதை நம்ம பறிச்சுட்டு இது ஆல்மோஸ்ட் பழுத்துருச்சு தான். நான் இப்படி டப்பாவில் தான் போட்டு வச்சுருக்கேன். வீட்டில் வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பாருங்கள் இதோட கலர். எங்கே அவ்வளோ பறித்தது இவ்வளோ தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நாங்கள் போக வரவே சாப்பிட்டுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.